ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாட்னி செகண்ட் இயருக்கு அலைட் கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். இதில் 4th யூனிட் விஎஸ்சிபிஆர் தேரி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ விஎஸ்சிபிஆர் தேரி அப்படின்னா அதோட அப்ரிவேஷன்ஸ் வந்து வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தான் நம்ம விஎஸ்சிபிஆர் தேரின்னு சொல்கிறோம். இப்போ இந்த தியரி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மாலிகுலோட ஷேப்பை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு மாலிகுலுக்கும் ஒவ்வொரு ஷேப் இருக்கும், அது எல்லாத்துக்குமே ஹைப்ரிடைசேஷனும் டிஃபர் ஆகும். ஸோ இதை எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம விஎஸ்சிபிஆர் தேரியில் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து சென்ட்ரல் ஆட்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், செகண்ட் வந்து லோன் பேர்னா என்ன, அண்ட் பாண்ட் பேர்னா என்ன. இது மூணுமே தெரிஞ்சால் தான் நம்ம ஹைப்ரிடைசேஷனுக்குள்ளேயும் அந்த விஎஸ்சிபிஆர் தேரிக்குள்ளேயும் போக முடியும். ஸோ சென்ட்ரல் ஆட்டம் அப்படின்னா சிங்கிளாக இருக்க ஒரு ஆட்டம் தான் நம்ம சென்ட்ரல் ஆட்டமாக எடுத்துப்போம். அதாவது மோனோ ஆட்டம். எக்ஸாம்பிள் வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா H2O, ஹைட்ரஜன் வந்து 2 மாலிகுல் இருக்குது, ஆக்சிஜன் வந்து 1 தான் இருக்கும். ஸோ அந்த ஆக்சிஜன் தான் நம்ம சிங்கிளாக இருக்கிறது நம்ம சென்ட்ரல் ஆட்டமில் மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் செகண்டாக நம்ம எது சென்ட்ரல் ஆட்டம் எடுத்துப்போனால் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை அதை செக் பண்ணுவோம். எலக்ட்ரோநெகட்டிவ் வந்து எது ரொம்ப கம்மியாக இருக்குது, லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டமாக நம்ம சென்ட்ரல் ஆட்டமாக கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் லோன் பேர்னு எதை எடுத்துக்கணுமோ, அதாவது தனியாக இருக்கிறது, சிங்கிளாக இருக்கிறது, எதோட ஜாயின் ஆகாமல் தனியாக இருந்துச்சு அப்படின்னா லோன் பேர். இதை நம்ம விஐபிஎஸ் கூட சொல்லுவோம். அண்ட் பாண்ட் பேர் அப்படின்னா இன்னொரு எலக்ட்ரான் கூட நம்ம பாண்ட் ஆகிருக்கு, கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னும் போது அதை பாண்ட் பேர்னு எடுத்துக்கலாம். ஸோ சென்ட்ரல் ஆட்டம்னா என்ன, லோன் பேர்னா என்ன, பாண்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போது அது ஒரு மாலிகுலர் ஷேப் வந்து எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா லீனியர், ட்ரைகோனல், டெட்ராஹெட்ரல், ஸ்கொயர் பிளேனார், ட்ரைகோனல் பைபிரமிடல், ஆக்டாஹெட்ரல், பென்டாகோனல் பைபிரமிடல், இந்த மாதிரி ஒரு 7-6 டைப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து அது எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஹைப்ரிடைசேஷன் வச்சும் சொல்லலாம், அண்ட் பாண்ட் பேர் அண்ட் லோன் பேர் கம்பேரிசன் வச்சும் நமக்கு சொல்லுவாங்க. ஹைப்ரிடைசேஷன் வச்சு சொல்லும் போது இப்போ எஸ்பி ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா அது லீனியர் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். sp2 அப்படின்னா ட்ரைகோனல், அதாவது எஸ் ஆர்பிட்டால் அண்ட் பி ஆர்பிட்டால் பார்க்கும்போது எஸ் ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரானும் பி ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரானும் ஃபில்லாக இருக்கும். அப்படி இருக்கும்போது sp2, ஸோ அது ட்ரைகோனல் ஷேப்பு அப்படின்னு ஒவ்வொரு ஹைப்ரிடைசேஷனுக்கும் ஒவ்வொரு ஷேப் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம BF3 அப்படிக்கு ஷேப் ஆஃப் த மாலிகுல் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இப்போ போரான் ஆட்டம் தான் சென்ட்ரல் ஆட்டம் சொல்கிறோம், BF3. அது வந்து நமக்கு ட்ரைகோனல் ஷேப்பு. அண்ட் போரான் ஆட்டம் வந்து 3 எலக்ட்ரான், வேலன்ஸ் ஷெல்லில் வந்து நமக்கு 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து 3 கோவலன்ட் பாண்டை நமக்கு ஃப்ளூரின் ஆட்டம் கூட 3 ஃப்ளூரின் ஆட்டமை ஃபார்ம் பண்ணுது. 3 கோவலன்ட் பாண்ட்ஸ் வித் 3 ஃப்ளூரின் ஆட்டம் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. பிகாஸ் 3 எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் ஷெல்லில் இருக்குது. ஸோ வேலன்ஸ் ஷெல் ஆஃப் த சென்ட்ரல் ஆட்டம் இஸ் 3 பாண்ட் பேர். ஸோ 3 எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் ஷெல்லில் இருக்குது. ஸோ அந்த வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கிறதுனால அது நமக்கு 3 கோவலன்ட் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கு வித் 3 ஃப்ளூரின் ஆட்டம். 3 ஃப்ளூரின் ஆட்டம் கூட கம்பைன் ஆகி நமக்கு 3 கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த சென்ட்ரல் ஆட்டம் வந்து நமக்கு 3 பாண்ட் பேர்ஸை கொடுக்குது. இதில் லோன் பேர்ஸ் எதுவுமே நமக்கு கிடைக்கல, பாண்ட் பேர் மட்டும். லோன் பேர் இதில் ப்ரெசென்ட் ஆகலை. அண்ட் ஃப்ளூரின் புரோமின் ஃப்ளூரின் பாண்ட் ஆங்கிள் வந்து 120ல் இருக்குது. ஸோ இதோட ஷேப் என்னன்னு பார்த்தோம்னா ட்ரைகோனல் ஷேப்பு. நெக்ஸ்ட் PCl5க்கு அதே மாதிரி பார்க்க போகிறோம். இப்போ PCl5 பார்த்தோம்னா 5 எலக்ட்ரான்ஸ், வேலன்ஸ் ஷெல்லில் வந்து நமக்கு 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அந்த 5 எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸ் ஷெல்லில் இருக்குது அப்படின்றதுனால நமக்கு 5 கோவலன்ட் பாண்ட் வித் 5 குளோரின் ஆட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. சென்ட்ரல் ஆட்டம் வந்து PCl5 மாலிகுலர்ஸ் 5 பாண்ட் பேர்ஸ். இதுலேயும் நமக்கு பாண்ட் பேர்ஸ் மட்டும்தான் ஃபார்ம் ஆகுது, லோன் பேர்ஸ் ஃபார்ம் ஆகலை. இது பாண்ட் ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா 120 அண்ட் 90 டிகிரி. ஸோ இது ஷேப் பார்த்தோம்னா ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப்பு. தென் SF6, இது வந்து ஆக்டாஹெட்ரல் ஷேப்பு. பாண்ட் ஆங்கிள் வந்து 90 டிகிரியில் இருக்கும். இதில் வந்து 6 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் நமக்கு SR ஆட்டம் ஃபார்ம், 6 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ 6 கோவலன்ட் பாண்ட்ஸ் வித் 6 ஃப்ளூரின் ஆட்டம் நமக்கு ஃபார்ம் ஆகும். லோன் பேர் அதில் வந்து நமக்கு வெறும் பாண்ட் பேர் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும், லோன் பேர் ஃபார்ம் ஆகலை. அது வேலன்ஸ் ஷெல் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டமில் நமக்கு பாண்ட் பேர்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஃப்ரீயாக இருக்க எலக்ட்ரான்ஸ் எதுவுமே அங்கே ஃபார்ம் ஆகலை. எல்லா ஆட்டமும் நமக்கு எல்லா ஆர்பிட்டல்ஸும் நமக்கு கம்பைன் ஆகிருக்கு. தென் HCF6, இது வந்து பென்டாகோனல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சர். எப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 8 எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் ஷெல்லில் இருக்குது. இதில் வந்து 6 பாண்ட் மட்டும் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். 6 பாண்ட்ஸு 6 ஃப்ளூரின் ஆட்டம் மட்டும் ஃபார்ம் ஆகிருக்கும். பேலன்ஸ் ஷெல் வந்து நமக்கு xenon ஆட்டம் கூட
6 பாண்ட் பேர்ஸும் 1 லோன் பேர்ஸும் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த எதுலேயுமே PCl5 BF3 இதுக்கெல்லாம் வந்து நமக்கு பாண்ட் பேர் மட்டும்தான் ஃபார்ம் ஆகிருக்கும், லோன் பேர் ஃபார்ம் ஆகலை. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு 6 பாண்ட் பேரும் ஒரு லோன் பேரும் நமக்கு ஃபார்ம் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் அதோட ஹைப்ரிடைசேஷனோட டைப்ஸு. இப்போ வந்து நம்ம மாலிகுலோட ஷேப் பார்த்தோம், இப்போ ஹைப்ரிடைசேஷனோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா BF3க்கு வந்து sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டல்ஸு. ஸோ இப்போ நம்ம போரான் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் 1s 2s 2p அப்படின்னு எடுக்கிறோம். இப்போ 1sல வந்து 2 ஆர்பிட்டாலும், 2sல 2, 2pல வந்து 1, அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்டில். ஸோ இப்போ இது எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும்போது நமக்கு இங்கே வந்து ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஷிஃப்ட் ஆகுனதுக்கப்புறம் நமக்கு இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் நமக்கு இங்கே ஷிஃப்ட் ஆகிடுது. ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு இங்கேயும் ரெண்டு ஆர்பிட்டால் ஃபில் ஆகுது. ஸோ p ஆர்பிட்டாலில் வந்து 2 எலக்ட்ரான் இருக்காங்க. sp2 ஹைப்ரிடைசேஷன். அதோட பாண்ட் ஆங்கிள் வந்து 120. இதோட ஷேப் பார்த்திங்கன்னா ட்ரைகோனல் ஷேப்பு. நெக்ஸ்ட்டு PCl5க்கு பார்த்திங்கன்னா 3s 3p 3d அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 3sல வந்து s ஆர்பிட்டாலில் வந்து ஒரே ஒரு ஆர்பிட்டால் இருக்கும். pல வந்து 3, sp3. d ஷெல்லில் வந்து நமக்கு ஒன்று தான் இருக்குது. ஸோ sp3 d1. இப்போ SF6 பார்த்தோம்னா நமக்கு ஆக்டாஹெட்ரான் ஷேப் தான் கிடைக்கும். sp2 d2 ஹைப்ரிடைசேஷன். இதில் வந்து 6 ஆர்பிட்டால்ஸ்க்கும் எனர்ஜி வந்து ஈக்குவலாக இருக்கும். அதனால sp3 d2 ஹைப்ரிடைசேஷன் ஃபார்ம் ஆகியிருக்கும். இதோட ஷேப் வந்து நமக்கு ஆக்டாஹெட்ரான் ஷேப், பிகாஸ் இது வந்து sp2 d2 ஹைப்ரிடைசேஷன்.